கேலிபாஃப், ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர். அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்கா இந்த பிளாக்கேடை ஈரான் சார்ந்து எடுக்காம விட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஹார்முஸ் இருக்குல்ல, இங்க ஹெவியா லிமிட் பண்ணப்பட்டோன்னு சொல்றாருங்க. அதாவது ஏற்கனவே ஹார்முஸ் பேஸ் பண்ணி ஈரான் போட்ட ரூல்ஸ்லாம் உலக நாடுகளுக்கு பெரிய தலைவலி கொடுத்துருக்குல்ல, அது இன்னும் அதிகப்படுத்தும்னு சொல்றாங்க. ஈரான் இந்த பிளாக்கேடை எதுக்காம முடிச்சுனாக்கா, இந்த மெசேஜை ஆசிமுன் இருக்கார்ல, பாகிஸ்தானோட ஃபெயில்டு மார்ஷல், இந்த ஈரானுக்கு போனார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இந்த மெசேஜை கன்வே பண்ணிட்டாங்களாம். யாரு? ஈரான் சைட்ல இருந்து. இந்த மெசேஜை அவர் அமெரிக்க அதிகாரிகளுக்கு கன்வே பண்ணியிருக்காப்லையா. இதை இவர் கேலிபாஃப் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்டு என்னோட உயிர் தியாகம்ன்ற விஷயம் இருக்குல்ல, இதை நான் எப்போவுமே பார்த்து பயப்படுற ஆளே கிடையாது. யார்? கேலிபாஃப் சொல்கிறாப்புல, என் நாட்டு மக்களுக்காக என் உயிர் எப்போ வேணாலும் போகட்டும், என்னோட ரெப்புடேஷன் ஃபுல்லாக காலியான பரவாயில்ல, ஆனால் ஈரானியர்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படல, அதுக்காக என் உயிர் போதுனாக்கா நான் பெருமிதமாக அந்த சாவை ஏற்றுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கேலிபாஃபுக்கு நல்லா தெரியும், இன்கேஸ் அமெரிக்கா திரும்ப ஒரு பெரிய போரை ஈரான் சார்ந்த முன்னெடுத்தாங்க அப்படின்னா அங்கே குறிவைக்கப்படுற முக்கியமான பர்சனாக கேலிபாஃப் இருப்பார். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை குழுக்கு முழுக்க தலைமையாக செயல்பட்டவங்கல்ல கேலிபாஃப் முக்கியமானவர். அவரை டார்கெட் பண்ணதுக்கப்புறம் வேற எங்கே வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கல அப்பாஸ், அவர் வரைக்கும் வந்து நிற்கலாம். ஸோ பேச்சுவார்த்தை ஒழுங்காக நடந்து முடிஞ்சால் மட்டும்தான், அந்த டீல் சைன் பண்ணால் மட்டும்தான் பல உயிர்கள் தப்பிக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய தலைகள் இதுக்கப்புறம் உருள்றதையும் நம்ம விட்னஸ் பண்ண வேண்டியதாகிடும்.